ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்லாமல் நீ உன்னுடைய நாவை அடக்கவில்லை என்றால் நீ பெரும் துன்பத்திற்கு ஆளாவாய் என்பதுதான் இதனுடைய ஒரு சுருக்கமான விளக்கம். நாக்கு என்ன அவ்வளவு கொடியதா என்ன? நாம எல்லாரும் நாக்க குத்தம் சொல்லி தான் பார்த்திருப்போம். ஆனா நாக்கு நம்மள குத்தம் சொன்னா எப்படி இருக்கும்? அதில் தோன்றிய ஒரு கற்பனையில் இருந்த கவிதை தான் இது. நான் என்ன தப்பு செஞ்சேன்? 2 அடி குரலாலே என்னை அடக்கி வச்சாயே. 3 அங்குல நாக்கின் உள்ளே நஞ்சிருக்குன்னு நினைத்தாயோ? நரம்பில்லா நாக்குதானே 4 விதமா பேசுமுன்னு நாவடக்க சொன்னாயோ? ஈர நாக்கு பேசுவதெல்லாம் ஈரமற்ற வார்த்தைகள் என்று பொய் பரப்பி சென்றாயோ? எலும்பில்லா நாக்குதானே எவன் கேட்க போறா என்று நீயும் இருந்தாயோ? நான் என்ன தப்பு செஞ்சேன்? கப்பலுக்கு சுக்கான் எப்படியோ உனக்கும் நான் அப்படித்தான். நான் என்ன தப்பு செஞ்சேன்? எல்லாத்துக்கும் காரணம் இன்னமுமா புரியல? உன் சிந்தனை தான் தெரியலையா? உன் சிந்தனை செய்யும் தந்திரங்களுக்கு நான் தானா குற்றவாளி? உன் சிந்தனை செய்யும் தந்திரங்களுக்கு நான் தானா குற்றவாளி? முதலில் உன் சிந்தனையை கட்டுப்படுத்து, அப்புறம் என்ன மட்டம் தட்டு. முதலில் உன் சிந்தனையை கட்டுப்படுத்து, அப்புறம் என்ன மட்டம் தட்டு. வாருமையா வள்ளுவரே, இங்கே பாருமடியா. 2 அடி குரலாலே என்னை அடக்கி வைத்தவரே. உலகம் என்ன சொன்னாலும், ஊரடங்கி வச்சாலும், ஊமையாக்கி போட்டாலும், சிந்தனை தான் காரணம் சொல்ல, ஆவணியில் சாட்சி சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பேச்சாளர் கூட்டம் இங்கே வந்திருக்கு. சீக்கிரமா மீண்டும் எனக்குன்னு ஒரு அதிகாரம் எழுதி என்னை மீட்டு எடுப்பீரா? எனக்குன்னு ஒரு அதிகாரம் எழுதி என்னை மீட்டு எடுப்பீரா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நன்றி, வணக்கம்.